அதாவது இஹ்லாஸுக்கு மாற்றமாக இருந்தால் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், சுன்னாவுக்கு மாற்றமாக இருந்தாலும் இறைவன் என்ன செய்ய மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிகாட்டல் காட்டி இருக்க அதுக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதுலயும் நிறைய நல்ல மக்களுக்கு கூட சில சந்தேகங்கள் இருக்குது. என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னால், சயீத் இப்னுல் முஸையிப் அவர்களிடத்துல வந்து கேட்கிறாங்க, அல்லது இமாம் மாலிக் அவர்களிடத்துல கேட்கிறாங்க. இமாம் மாலிக் வந்து கேட்கிறாங்க ஒரு கேள்வி, சயீத் இப்னுல் முஸையிப் ஒரு கேள்வி. சயீத் இப்னுல் முஸையிப் என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, இந்த இஹ்ராம் கட்டுறது உங்களை பார்க்க போகாம மஸ்ஜித் நபவியிலிருந்து கட்டினா என்னன்னு கேட்கிறான். அங்கேயே நான் இஹ்ராம் வச்சுட்டு போனா இதுல தோற்றத்தை பாருங்க. மஸ்ஜிது நபவி சிறப்பான இடம், ரசூலுல்லாஹோட கபர் என்ன செஞ்சிருக்குது, அடக்கப்பட்டிருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு இருக்குது, இப்படி எல்லாம் ஒரு கற்பனை பண்ணி அந்த இடத்துலயும் செய்யலாமான்னு கேட்கிறாரு. அப்ப இவர் சொன்னார் என்னடா, அக்ஷா அலைக்கல் ஃபித்னா அப்படின்றாரு. சயீத் இப்னுல் முஸையிப் பதில் சொன்னாரு, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதில் சொன்னார்கள், நான் உங்களுக்கு ஃபித்னாவை பயப்படுகிறேன். அமல் செய்ய போறேன், நான் உம்ராவுக்கு தானே போறேன், நான் போறது உம்ராவுக்கு, கட்ட போறது இஹ்ராம், செய்ய போற இடம் மதீனா, இன்னும் சொல்ல போனா துல்குலைஃபாவை தாண்டி அல்ல, துல்குலைஃபாவுக்கு முந்தி. இது எல்லா அமல்ல நிறைய பேருக்கு பிதஅத் செய்யற நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய கேள்வி, இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் கேட்கிறாருடா, ஐயோ ஃபித்னா இன்னமா ஹிய அம்யாலுன் அஸீதுஹா, கொஞ்சம் மைல் கூற்ற எவ்வளவுதான், இதுல என்ன ஃபித்னான்னு கேட்டாரு. அப்ப அவர் திருப்பி என்ன சொன்னார், வ ஐயு ஃபித்னத்தின் அஅதம், எந்த ஃபித்னா மிகப்பெரியது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்திலிருந்து ஒன்றை செய்திருக்க அதுக்கு மாற்றமா நான் செய்வேன் நீ நினைக்கிறதை விட எந்த ஃபித்னா உனக்கு பெருசுன்னு கேட்டார். நீ மைல் கூற்றத்தை பார்க்காத, எந்த இடத்துல இருந்து செய்யறேன்னு பார்க்காத, என்ன பாரு தெரியுமா, யாருக்கு மாற்றம் செய்யறேன்னு பாரு, யாருக்கு நீ மாற்றம் செய்கிறாய், இதை விட என்ன ஃபித்னா அப்படின்னு கேட்டாரு. சொல்லிட்டு இந்த வசனத்தை ஓதி காட்டினார். எது, அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைக்கு யார் முரண்படுகிறாரோ அவருக்கு ஃபித்னா வருவதை அவர் பயந்து கொள்ளட்டும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன செய்றான், சொல்லி காட்டுறான். இதை விட எது அப்படின்னு சொல்லி அந்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி விளங்கப்படுத்துறத பார்க்கிறோம். அதே போல சயீத் இப்னு முஸையிப் திருவார் வந்து கேட்கிறாரு, அதாவது ஒரு 2 ரக்காத் சம்பந்தமா கேட்கிறாரு. எதை பற்றி 2 ரக்காத் அப்படின்னு எனக்கு ஞாபகத்தில் இல்லை. இந்த 2 ரக்காத் தொழலாமான்னு, கூடாத ஒரு இடம், பிதஅத்தான ஒரு இடம். அப்போ அவர் சொல்றாரு என்னன்னு சொன்னால், அக்ஷா அலைக்கல் அதாப், நான் உங்களுக்கு என்னது அதாபை பயப்படுகிறேன் அப்படின்றார். 2 ரக்காத் சுன்னத் தொழுகிறதுக்கு ஒரு இடத்துல. அவர் கேட்கிறார், ஐயோ அஸ்திபுனி அல்லாஹு அலா ஸலா, தொழுந்தா அல்லாஹ் தண்டிப்பானான்னு கேட்டார். அவர் தொழுதா அல்லாஹ் தண்டிப்பானான்னு லா, அவரோட பதில் பாருங்க, லா, அல்லாஹ் உங்களோட தொழுகைக்காக ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், தண்டிக்க மாட்டான். பல் யுஅஸிபுக் அலா খিলাফி சுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றமா செய்யணும் என்று செஞ்சதுக்காக தண்டிப்பான். தொழுகைக்கு உங்களுக்கு என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். ரசூலுல்லாஹ்வுக்கு மாறு செய்யணும் செஞ்சீங்க பாருங்க, அந்த மாற்றத்துக்கு அல்லாஹ் என்ன செய்வான், உங்களை தண்டிப்பான் அப்படி என்று சொல்லி என்ன செய்தார்கள், சொன்னார்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல எல்லாம் இப்னு உமர் ரலியல்லாஹு போய் கொண்டிருக்கிற நேரத்தில் தும்முறாரு, பக்கத்தோடு தும்முறாரு, அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். உடனே இப்னு உமர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அழகா, நானும் நபியவர்கள் மீது ஸலவாத் சொல்லுகிறேன், நானும் நபியவர்கள் மீது ஸலவாத் சொல்றேன், சொல்லாமல் அறிக்க மாட்டேன். ஆனா ரசூலுல்லாஹ் தும்முற நேரத்தில் இதை சொல்லி தரல, தும்முகிற நேரத்தில் இதை எங்களுக்கு சொல்லி தரவில்லை அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, மாற்றமாக நீங்க வந்து கூற்று நல்ல விஷயம் என்று பார்க்க வேண்டாம், ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறேன் அப்படி என்றதை பார்க்கணும். இதெல்லாம் என்ன பார்க்கணும்னா, அல்லாஹ் தஆலா ஒரு வழிகாட்டி இருக்கு, அதுக்கு மாற்றம் செய்கிறேன் என்ற அந்த உணர்வு தான் எங்கள்கிட்ட என்ன செய்யணும், வரணும். செய்யற அமல் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே